கோவிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்திற்குதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமை கோர முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்திற்குதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்திற்குதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவிலில் தங்கள் ஆசிரம மடாதிபதிக்கு வழங்கப்பட்டு வந்த பஞ்ச முத்திரை மரியாதை நிறுத்தப்பட்டதை எதிர்த்து வழக்கானது தொடரப்பட்டது. இந்த நிலையில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்திற்குதான் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. கோவிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்துக்கு தான், சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமையாளராக கூற முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோயிலில் தங்கள் ஆசிரமிப்ப மடாதிபதிக்கு 1992ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வந்த பஞ்ச முத்திரை மரியாதை நிறுத்தப்பட்டதை எதிர்த்து ஸ்ரீரங்க ஸ்ரீபதி ஆண்டவன் ஆசிரமம் தரப்பில் வழக்கு ஆனது தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அறநிலைத்துறை தரப்பில் காஞ்சி காமகோடி பீடம், சங்கர மடாம், ஸ்ரீ அகிபில்லா மடம் சார்ந்த 5 மடாதிபதிகளுக்கு மட்டுமே சிறப்பு மரியாதைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் கோவிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்துக்கு தான், சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்தார். மடாதிபதிகளுக்கு மரியாதை வழங்குவது குறித்து அறநிலை சட்டப்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் இது சம்பந்தமாக அறநிலைத்துறை அதிகாரியை அணுகி நிவாரணம் கோரலாம் எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.